சிவாய நம. திருச்சிற்றம்பலம். இப்பொழுது நாம் தரிசனம் செய்யும் தலம் திருவலங்காடு வண்டார்குழலி உடனுறை வடாரணீஸ்வரர் திருக்கோவில். இந்த சபைகளில் ஊர்வ தாண்டம் நால்வர் காரைக்கால் அம்மையார், பட்டினத்தார், அருணகிரியார், ராமலிங்க அடிகளார், கச்சியப்ப சிவாச்சாரியார், பாம்பன் சுவாமிகள் பாடிய தலம். காரைக்கால் அம்மையார் முத்தி அடைந்த தலம். நடனத்தில் நாணிய காளியின் நடனத்தை பாராட்டி, உன்னை தரிசித்த பிறகே என்னை தரிசிப்பதற்கு முழு பலன் என்று சிவபெருமான் கூறிய தலம். தலத்தை பற்றிய வரலாற்று செய்தியை பார்ப்போம். பழையனூர். காரைக்கால் அம்மையார் காலத்திலேயே பழையனூர் ஊராகவும் திருவலங்காடு மயானமாகவும் இருந்துள்ளது என்பதை திருமுறைகள் காட்டுகிறது. பழையனூர் மற்றும் நீலியின் கதையை சொல்லியே திருவலங்காடு சுட்டிக்காட்டப்படுகிறது. சும்பன் விசும்பன் என்னும் இரு அரக்கர்கள் தொண்டை நாடு முழுவதும் இந்த ஆலங்காட்டையும் எந்தவிதமான வேள்வியும் செய்ய விடாமல் அபகரித்து கொண்டிருந்தார்கள். பல இன்னல்கள் செய்து துன்பங்கள் விளைவித்தாள். இதனால் கொதிப்படைந்த அன்னை பார்வதி தேவி தன் அம்சமான காளி தேவியை இந்த ஆலங்காட்டிற்கு அனுப்பி வைத்தாள். ரௌத்ர காளியானவள் இரு அசுரர்களையும் இரத்த பிஜிகளையும் அழித்து அவர்களது குருதியை குடித்தாள். அசுரர்களை அழிந்தனர். இருந்தாலும் அவர்கள் இரத்தத்தை பருகியதுனால அசுரகுரம் கொண்ட காளியே அந்த குணம் வந்துவிட்டது. ஆலயத்திற்கு வந்த உஞ்சிகேச கார்கோட முனிவரையும் அச்சப்பட வைத்தாள். அவர் ஈஸ்வரனை மனமுருக வேண்டினார். முனிவரின் வேண்டுதலில் மனமுறங்கிய சிவபெருமான் காளியை திருவலங்காட்டை விட்டு போக சொன்னார். அப்போது காளி தேவி, உமக்கும் எனக்கும் ஒரு நடன போட்டி வைப்போம், இதில் யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர் இத்தலத்தை விட்டு நீங்கலாம் என்று கூறினார். அதன்படியே நடன போட்டி, ஊர்வ தாண்ட நடன போட்டி நடந்தது. அப்பொழுது சிவபெருமான் அண்ட சராசரங்களும் அடங்க நடனமாடினார். தன் காதில் அணிந்திருந்த காதணி விழ அதை தன் காலால் இழுத்து திரும்பவும் அணிந்தார். ஊர்வ தாண்ட நடனத்தில் இதுபோல் யாரும் செய்ய முடியாது. காளியானவள் தன் தோல்வியை ஒப்புக்கொண்டு வெளியேற முயன்றாள். அப்பொழுது சிவபெருமான், தேவியின் அம்சமானவள் நீ இந்த ஆலயத்தின் பின்புறமுள்ள குளக்கரையில் பக்தர்களுக்கு காட்சி கொடு. உன்னை வழிபட்ட பின்னே எம்மை வழிபட்டால் முழு பயன் கிட்டும் என்று சிவபெருமான் கூறினார். அதன்படியே அவ்வாலயத்தில் குடிகொண்டாள். 3000 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த ஊர் பழையனூர் என்றும் அதில் ஒரு பகுதிதான் இப்பொழுது திருவலங்காடாக இருக்கும் மயானம் என்றும், பழையனூர் மக்கள் பண்பில் சிறந்தவர்கள் என்றும் தேவார பாடல்கள் தெரிவிக்கின்றன. திருவலங்காடு செல்பவர்கள் பழையனூருக்கும் செல்லுங்கள். அங்குதான் நீலியின் சரித்திரம் உள்ளது. காரைக்கால் அம்மையார் கைலைக்கு செல்லும் பொழுது அதற்கு வழி சொல்லி அனுப்பிய தழுவ கொழுந்த நாதர் ஆலயம் இந்த பழையனூரில்தான் உள்ளது. திருவலங்காடு வடாரணீஸ்வரர் கோவிலில் இவருக்கு தனி சன்னதி உள்ளது. ஆலங்காட்டில் 2 ரகசியங்கள் உள்ளது. அவற்றில் ஒன்று இடது தோளில் பறந்து விரிந்து கிடக்கும் சடாமுடியின் நுனியில் உள்ளது பூலோகம். இதில் வாழும் உயிர்கள் எளிதில் உய்யும் வண்ணம் சுவாமி தனது இடது செவிக்கால் தனது வரும் வண்ணம் பாடி அருள்கிறார். அதாவது இங்கு வந்து வழிபடுபவருக்கு தனது திருவடியால் தானே சூட்டுவேன் என்று அருள்கிறார். இதுதான் சிவம் உணர்த்தும் முதல் ரகசியம். எளிமையானவருக்கு ஈசன் கருணையானவர் என்று நிரூபிக்கும் ரகசியம். ரத்தன சபையில் நடராஜரின் பின்புறத்தில் இந்த அறையில் காரைக்கால் அம்மையார் ஐக்கியமாகியுள்ளார். எப்பொழுதும் சிவானந்த சிந்தனையில் ஈசனின் திருநடனத்தை வியப்பதாக ஐதீகம். முயலகன் மேல் நடராஜர் நடனமாட அதை ஆச்சரியம் கொண்டு அம்மை பார்ப்பது காட்சி தருகிறார். நடராஜர் அருகே அன்னை சீமாம்பிகை அம்மைக்கு காட்சி கொடுக்கும் இந்த சபையில் நாளும் பங்குனி உத்திரமும் விசேஷம். இந்த சபையில் காலம் அறிய முடியாத பெரிய படிகலிங்கமும் பெரிய மரகலிங்கமும் உள்ளது. இத்தோடு விசேஷமான திருமுறை பேழையும் இத்தோடு காணப்படுகிறது. கடவுரை மயக்கும் ரத்தன சபையின் விமானம் செப்பு தகடுகளால் வெய்யப்பட்டுள்ளது. இது கலசங்களோடு திகழ்கிறது. காளியோடு சிவபெருமான் ஆடிய நடனத்தைக் கண்டு தேவர்கள்